Good morning students, I am Vedi Chelvi from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சொல்யூஷன் லெசன்ல லெசன் வந்து சொல்யூஷன். ஓகே ஸ்டூடண்ட். ஓகே இதுல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன். Mass and mass percentage. If let us go to the video. Yes, இப்போ நம்ம இங்க என்ன ஃபார்முலா இருக்கு அப்படினா let us see here. What is written here is formula பார்க்கலாமா mass percentage of solution is equal to அதாவது solution lesson எப்போதுமே CBSE bookல மூணா பிரிக்கிறாங்க. இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து concentration time, செகண்ட் பார்ட் வந்து loss, that is called Hausler Henry's law, தேர்ட் பார்ட் வந்து colligative property. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்து colligative property தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. அது மாதிரி கிடையாது, எல்லாமே படிக்கணும். concentration term மட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை படித்தோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் லெசன், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, அயானிக் ஈக்குலிபிரியம், சொல்யூஷன் 4 லெசனுக்கு ரிலேட்டடான டாபிக். அதனால சொல்யூஷன் லெசனில் கான்சன்ட்ரேஷன் டைம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்க. இப்போ நம்ம இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் இட் கால்ட் மாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாஸ் பர்சன்டேஜ் சொல்யூஷன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இது ஒன்று. அல்லது இந்த டினாமினேட்டருக்கு வந்து சொல்யூஷன் ரெண்டாக பிரிக்கலாம், மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இது மாதிரியும் சம் வரலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா அது மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா லைக் திஸ். வாட் இஸ் இட் கால்? எப்போல்லாம் டென்சிட்டி கொடுக்குறாங்களோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்படி டென்சிட்டி உனக்கு ஏதாவது கொடுத்தாங்க சொல்யூஷனுடைய வால்யூமும் டென்சிட்டியும் கொடுத்தாங்க அப்படின்னா சொல்யூஷனுடைய வால்யூம் இஸ் கிவன், density is given அப்படின்னா mass is equal to volume into density. ஸோ இந்த சொல்யூஷன்ற ஏரியாவை மாஸை நீ எப்படி வேணாலும் ரீச் பண்ணலாம். மொத்தம் 3 விதமாக இருக்குது. இப்போ சம்ஸை பார்க்கலாம். இந்த 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸோடைய கான்செப்ட். அதோட இந்த வீடியோ முடிச்சிடுவேன். நம்ம இப்போ இன்னைக்கு இது அடிப்படையாக ஒரு 4 சம் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Calculate that. Now let us see the question. ஓகேவா? Calculate the mass of the cane sugar and the water required to prepare the 250 gram of 25% of cane sugar solution. Calculate the mass of cane sugar. அதாவது எந்த அளவு cane sugar வந்து சொல்லிட்டு எடுக்கிறோம், அதை எப்படி எடுத்துக்கிறோம், அதோடைய வெயிட்டு. வாட்டர் அது வந்து W1 எடுத்துக்கிறோம், அதோடைய வெயிட்டு. அதாவது சொல்யூஷன் லெசனை பொறுத்தவரைக்கும் எப்போ ஒன்றோ அது வந்து சால்வெண்ட், எப்போ ரெண்டோ அது வந்து நீ சொல்லிட்டு எடுத்துக்கோ. சில சமயம் அது ஒன்றுக்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்னு கொடுப்பாங்க, 2க்கு பதில் என்ன கொடுப்பாங்கன்னா WBன்னு கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அதை பக்கத்தில் டக்குன்னு புரியிற மாதிரி ஈஸியாக டக்குன்னு அதை நம்ம பிரெயினை உள்ளே வாங்கணும் இல்லையா, அதுக்காக நான் கொடுக்குறது என்னென்னா now this is cane sugar W2 வெயிட் கேட்குறாங்க அண்ட் தென் W1 வெயிட் கேட்குறாங்க. ஓகே, required to prepare 250 gram of அதோடைய சொல்யூஷனுடைய வெயிட்டு ஆஃப் 25% ஆஃப் cane sugar solution. இப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா டென்சிட்டியும் அதோடைய required to prepare 250 gram of அதாவது உன்னுடைய 250 gram of that much percentage of cane sugar solution. அப்போ weight of solution உனக்கு கொடுத்துட்டாங்க 250 gram. பர்சன்டேஜ் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 25%. Now let us see one by one. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஃபார்முலாக்குள்ள போய்டும். அவங்க போட்டபடியே இருக்கிறோம், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போயிடலாம். weight of solution 250, அது வந்து இது வந்து 25 cane sugar. Yes, now let us go to the இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ எழுதலாம். weight of solution 250 gram. அதுக்கு அடுத்தது percentage, that is called percentage of mass by mass equal to 25%. உனக்கு என்ன கேட்குறாங்கன்னா W2 and W1, that is called as a W2 அப்படின்னா weight of solute and W1 என்றால் weight of solvent. இதுதான் கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த மெயின் ஃபார்முலாவில் இதை ஒன்றா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாஸ் பை மாஸ். இந்த ஃபார்முலா எழுதணும்னா this is called percentage of mass is equal to weight of solute W by weight of solution into 100. ஓகேவா? எஸ், now let us write, substitute பண்ணுறோம். mass of your percentage வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25%. weight calculate பண்ணோம், இது 250 கொடுத்துட்டாங்க into 100. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு வந்து 0 போயிடுது, இங்கே 5 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ யூ வாண்ட் திஸ். அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளைனா 125. நல்லா கவனிச்சுக்கோங்க. 250 இஸ் த சொல்யூஷன். ஓகே, இது பர்சன்டேஜ்,
இது வந்து what is it 1 minute yes correct 0 0 கேன்சல் 5 2 இப்போ உனக்கு W2 வேணும் அப்போ இந்த 5 I want W2 so what is W2 is 25 into 5 divided by 2 அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க now this is இதை கேன்சல் பண்ணால் உனக்கு 2.5 so 25 into 25 ஓகே ஃபர்ஸ்ட் வந்து 5 25 5 மீது 2 12 எஸ் கரெக்ட் 2 வாட்டினா 50 கரெக்ட் 5 625 அதில் வந்து எப்படி 1 digit தள்ளி ஸோ அப்போ உனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா this is W2 is 62.5 கிராம் இப்போ வாட் இஸ் W1னா 250லேருந்து இந்த 62.5 வந்து நீ என்ன பண்ணுற சப்ராக்ட் பண்ணுற 62.5 சப்ராக்ட் பண்ணுற அப்போ உனக்கு எப்படி இந்த இடத்துல எஸ் மிஸ் பண்ணி இப்போ நான் போகிறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படிங்கிறதாக போட்டுட்டு இருக்கேன் அப்போ கொஞ்சம் அழகாக நம்ம வந்து அவ்வளோ எதுவாக பார்க்க முடியாது ஸோ அதனால் நான் 0 0 போட்டுக்கோங்க எஸ் இப்போ 0 10ல் 5 போச்சுன்னா 5 மீது 9ல் 2 போச்சுன்னா 7 நான் ஹியர் வாட் இஸ் கால் நீங்கள் போயிடுச்சா 9 2 போச்சுன்னா 7 இப்போ 5 15ல் 6 போச்சுன்னா 9 ஹியர் 1 இப்போ ஆட் பண்ணிக்கோங்க 10 மீதி 1 7 8 9 மீதி 1 10 பையன் 1 minute ஓகேவா 5 10 மீதி 1 7 8 10 மீதி 1 10 16 வருது அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டக்குனு 8 போகிறேன் ஏன்னா அந்த சைட் போச்சுன்னா 14 16 போச்சுன்னா 8 ஓகே அதுக்கு அடுத்தது நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 8 மீதி 1 2 ஸோ 1 ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் 1 W1 என்னது வெயிட் ஆஃப் வாட்டர் ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம answer W1 is equal to 187.5 gram W2 that is a cane sugar is equal to 62.5 so now this is your water this is cane sugar na only so now this is let us see the answer 187.5 62.5 you can see children here you can see the answer 62.5 187 now our answer is correct let us go to the next question okay now let us see here whenever is already 15 grams of methyl present in 100 ml of solution so methyl alcohol கொடுத்திருக்கு அப்ப நான் வந்து W2 போடுறேன் 100 ml of the solution volume கொடுத்திருக்காங்க solution உடனே வந்து வால்யூம் கொடுத்தா நான் கண்டு டென்சிட்டியை போய் பார்க்குது அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உனக்கு வெயிட் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ வெயிட் ஆஃப் சொல்யூஷன் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா 100 into 0.96 டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் 96 கிராம் போட்டுட்டு ஓகே வெயிட் ஆஃப் சொல்யூஷன் calculate the mass percentage of methyl alcohol அவ்வளோதான் 15 கிராம் ஸோ now let us go to that இப்போ வந்து நான் நம்ம ஸ்பீடை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் எஸ் 100 ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணால் உனக்கு வந்துடும் now let us go இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எஸ் 5 கேன்சல் பண்ணிடுவோமா இது 3 இதை கேன்சல் பண்ணோம்னா உனக்கு 5 மீதி 95 15 மீதி 1 2 ஆகுது ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது இது 3 கேன்சல் பண்ணுங்க 1 இது வந்து 6 18 18 1 4 12 முடிஞ்சிருச்சா ஓகே ஸோ இப்போ உனக்கு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இதையும் நம்ம 106.4 நெக்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு டு இட் 100 ஓகே அதை வந்து 6.4 ஆல் டிவைட் பண்ணுறோம் நல்லா பாருங்கள் 100 6.4 ஆல் டிவைட் பண்ணுறோம் ஓகேவா அப்போ நான் ஒன் மோர் டிஜிட் அப்போ 1000 டிவைட் பை 64 இப்போ 1000 டிவைட் பை 64 அப்போ எனக்கு இங்கே என்ன வருது 500 வருது இங்கே 32 வருது அடுத்து போட்டோம்னா 250 டிவைட் பை ஒரு 0 அப்போ நம்ம வந்து 8 32 4 போடுவோமே 8 32 இது வேண்டாம் இங்கே 8 32 இதை வச்சோம்னா 1 10க்கு 10ல் 2 போட்டால் 20ல் 5 20 ஸோ அப்போ அடுத்து இதை நீ டேரெக்டாக வந்து யூ கேன் டிவைட் பை 125 டிவைட் பை 125 8ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் 1 8 ஓகேவா 8 போச்சுன்னா நீ மீதி வந்து 45 125 டிவைட் பை 1 8 மீதி 4 5 8 32 இங்கே 8 5 40 ஓகேவா 5 புள்ளி வைங்க 0 அப்போ 15 பாயிண்ட் வருது 15 பாயிண்ட் 50 8 40 8 48 ஸோ 15.6% வருது
போய் பார்க்கலாம். தப்பாக இருந்தால் அது யூ கேன் see here children. Now this is ஓகே. இப்போ நான் உனக்கு ஸ்பீடுக்கு தான் நான் சொல்ல வரேன். டக்குன்னு வால்யூமை பார்த்து டென்சிட்டி பார்த்து மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ படிக்கிறோம். எஸ் வாட் இஸ் இட்? A solution is prepared by dissolving 15 gram of cane sugar in 16 gram of water. Okay, now 15 gram of cane sugar. டக்குன்னு நான் என்ன எழுதுறேன்னா W2 வந்து உனக்கு 15 gram. Okay, water I am taking as 60 gram. Okay, compute the mass percentage of each component in solution. Mass percentage answer கொடுத்துருக்காங்க. ஓகே, mass percentage கேட்குறாங்க for each one. ஓகேவா. Now let us go for where W2 is it is dissolving cane sugar and okay. What is this? Is sugar. This is called as a water. அப்போ இதுக்கு ஒரு mass percentage கொஸ்டின். அப்போ now I am writing mass percentage of sugarன்னு போட்டுக்கிட்டேன்னா அதோடைய வெயிட் எழுதி டோட்டல் எழுதி 60 75 into 100 அவ்வளோதான். இப்போ இதை க்ராஸ் பண்ணோன்னா 3 25 அடிச்சு 4 இதை அடிச்சோம்னா 5. ஸோ திஸ் இஸ் சைனாங் 20. உனக்கு வந்து சுகர் வந்து 20 அப்படின்னா வாட் ஷுட் பி த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கேட்டோம்னா 100 - 20 இட் இஸ் 80%. நீ வந்து இது தனியாக போய் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சுகர் 20, வாட்டர் வந்து 80. ஓகே, அவ்வளோதான். ஓகே, எனக்கு கொடுங்க நெக்ஸ்ட். ஓகே, எஸ். இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம் எதுலேருந்து கொடுக்குறேன்னா ஓபி டென்டே ப்ராக்டிஸ் சம்லேருந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் த சால்ட் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டே வெயிட் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நான் டக்குன்னு போகிறேன் 1.15 × 20. அப்போ போட்டுக்கோங்க. இது 115 230. இப்போ வந்து 0 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம்னா 2 ஸ்தானம். ஸோ 23 கிராம் இது வெயிட் ஆஃப் சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. கம்ப்ளீட் கேவ் ரெசிடியூ ஆஃப் 4.6 கிராம். அப்போ 4.6 கிராம் சால்ட் வந்து உனக்கு ரெசிடியூ கிடைச்சிருக்கு 4.6 கிராம். ரெசிடியூனா மீதி. அப்போ அதை நான் வந்து சால்ட்டுன்னு எடுத்துக்கிறேன் W2. ஓகே, அடுத்து என்ன கேல்குலேட் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி சொல்யூட். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு சொல்யூட் கேட்டதால் அதோடைய வெயிட் டிவைடட் பை டோட்டல் வெயிட் பாருங்க 23 into 100. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை இந்த சைடு எடுக்கிறேன், அதனால் இங்கே 10 போட்டுக்கிறேன். அப்போ இது 2 கேன்சல் ஆகுது 2. அப்போ இது 2 ஓகே முடிஞ்சிச்சு. இது கேன்சல் ஆச்சுன்னா ஓகே நான் வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் 20. ஸோ அப்போ சொல்யூட்டோடைய பர்சன்டேஜ் 20, சொல்யூட்டோடைய மாஸ் பர்சன்டேஜ் 20. ஓகே, அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ திங்க் தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ் தட்ஸ் ஆல்னா இன்னைக்கு ஒரு 4 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்லி த கான்செப்ட் வந்து மாஸ் பர்சன்டேஜ் மட்டும்தான். ப்ரிப்பேர் வித் சில்ட்ரன் கண்டினியூஸாக இப்போ நான் ப்ளஸ் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் அது ரிலேட்டட் என்ன எடுக்கிறேனோ அதை கொடுத்துட்டு இருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேம்மா.